தொலைபேசி பாவனையாளர்களே உஷார். தினமும் அதிகரிக்கும் மோசடி. உங்கள் தகவலை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில். வாருங்கள் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். வணக்கம் அன்பான உறவுகளே, மிக முக்கியமான காணொலியூடாக உங்களை சந்திக்கிறோம். இலங்கையிலே அண்மை காலமாக அதிகளவான குற்றங்கள் இதனூடாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை மிக முக்கியமான ஒரு காரணியாக நாங்கள் பார்க்கிறோம். அநேக தொலைபேசிகளை பயன்படுத்துவார்கள் என்றால் தொலைபேசி இல்லாமல் யாரும் இல்லை. எனவே அனைத்து விடயங்களுக்கும் தொலைபேசி என்ற விடயம்தான் மிக முக்கிய ஒரு தூணாக இருக்கிறது. பணத்தை பெறுதல், பணத்தை வைப்பிடுதல், கல்வி, தொழில்நுட்பம், அல்லாவிட்டால் உலகத்தினுடைய அத்தனை விடயங்களையும் கையில் கொண்டு சேர்ப்பது தொலைபேசி. இந்த தொலைபேசி பல வழிகளில் நன்மைகளை பயக்கினாலும் சில வழிகளில் எங்களுக்கு பாதிப்பை தந்து கொண்டுதான் இருக்கிறது. இவற்றை நாங்கள் பல்வேறு கோணங்களாக பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருப்பது இந்த தொலைபேசி மூலமாக இடம்பெறுகின்ற சைபர் குற்றங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அது தொடர்பான தெளிவூட்டலையும் மக்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். இப்பொழுது அண்மை காலமாக இலங்கையிலே பல வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக சீன நாட்டு, கொரிய நாட்டு பிரஜைகள் இங்கு கைது செய்யப்பட்டமை மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஏனால் இவர்கள் இலங்கையிலே பெரிய தங்குமிடங்களை குத்தகைக்கு எடுத்து, அல்லாவிட்டால் ஹோட்டல்களை குத்தகைக்கு எடுத்து அங்கு பல வெளிநாட்டு பிரஜைகள் தங்கி இருந்து நிதி மோசடிகளில் ஈடுபடுகின்ற விடயங்களை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை விட மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க போனால் இலங்கையினுடைய அரச திணைக்களத்திலே நிதித்துறை என்பது மிக முக்கியம். அதே போல நீதித்துறை என்பது முக்கியம். இந்த நீதித்துறையை வியந்து பார்க்கிற அளவுக்கு நிதித்துறையிலே காணப்பட்ட பல பில்லியன் ரூபாய் பணத்தொகுதியை ஆஸ்திரேலிய நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடன் தொகுதியை இந்த சைபர் குற்றவாளிகள் களவாடி இருந்தார்கள். இது கூட அதிகமாக பேசப்பட்டது. எனவே இது தொடர்பான ஒரு தெளிவூட்டலை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே போல பல சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இவற்றை நாங்கள் பார்த்தோமானால் எங்களுக்கு சில தகவல் வரும். உங்களுக்கு ஒரு SMS வந்திருக்கு, நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மிகப்பெரிய பணத்தொகையாக வந்திருக்கிறது. எனவே நீங்கள் 2 லட்சம் ரூபாயை நீங்க அனுப்பினீங்கன்னா நாங்கள் அந்த பணத்தொகை உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் என்ற பொய்யான வார்த்தைகளை கூறி பண மோசடிகளில் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற எமது மக்கள் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு கார் கிடைக்க போகிறதோ, அல்லாவிட்டால் பரிசு பொதி கிடைக்க போகிறதோ, இல்லாவிட்டால் மிகப்பெரிய பணமழை உங்களை அலங்கரிக்க காத்திருக்கிறது என்று பொய்களை பரப்பி உங்களிடமிருந்து ஒரு ஆசையை தூண்டி உங்களிடமிருந்து பணம் கறக்கின்ற செயற்பாடுகளை இந்த குற்ற கும்பல்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மிக கவனமாக இருங்கள். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது மிக கவனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதை விட மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிற பொழுது உங்களுடைய வங்கி கணக்கிலே உங்களுடைய பின் நம்பர் பிழையாக வந்து விட்டது, அல்லாவிட்டால் OTP-யை கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டு நாங்கள் வங்கியிலிருந்து கதைக்கிறோம் என்று கூறி பொய் வார்த்தைகளை கூறி உங்களுடைய வங்கியினுடைய ரகசிய இலக்கங்களை தெரிந்து கொண்டு உங்கள் வங்கி கணக்கில் இருந்து மோசடி செய்யக்கூடிய கும்பலையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய வங்கியினுடைய தகவல்களை மிக கவனமாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வங்கியா உங்களுக்கு தொலைபேசி இலக்கத்தை மேற்கொள்வது, அந்த தொலைபேசி இலக்கம் வங்கிக்குரியதா என்பதை நீங்கள் பரிசோதித்த பின்னரே உங்களுடைய முக்கியமான தகவல்களை வழங்குமாறு நாங்கள் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் நிகழ்ந்தால் நீங்கள் உங்களுடைய தனியார் நிறுவனங்களோ அல்லது அரசு நிறுவனங்களுக்கோ இது தொடர்பான தகவலை உடனடியாக வழங்குங்கள். அத்தோடு போலீஸ் திணைக்களத்துக்கும் இந்த தகவலை வழங்குமாறு உங்களை நாங்கள் அன்போடு வேண்டுகிறோம். எனவே மக்கள் மிக உஷாராக செயற்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். எனவே தொலைபேசி என்பது எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற மிகப்பெரிய சொத்து. என்றால் பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிக முக்கிய அங்கி. ஆனால் இவற்றை தவறாக பயன்படுத்தி மக்கள் மத்தியிலே இருக்கின்ற மோசடிகளை தவிர்ப்பதற்காக மக்கள் எந்நேரமும் உஷாராக இருக்குமாறு நாங்கள் வேண்டுகிறோம். இந்த OTP, பின் நம்பர், அதே போல SMS குறுஞ்செய்தி வாயிலான தகவல்கள், சில இடங்களிலே மின்னஞ்சல்கள் மூலமாகவும் தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. எனவே உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தினுடைய முக்கிய தகவல்களை வேறு யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு தொலைபேசி இருந்தால் தொலைபேசிக்கு பாஸ்வேர்டு இருக்கும். அதே போல ஒவ்வொரு விடயங்களுக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு வைத்திருப்பீர்கள். அதே போல இமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். இந்த விடயங்களை யாருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். புதிய தொலைபேசி நீங்கள் வாங்கினால் ஒரு இமெயிலை நீங்கள் கிரியேட் பண்ணுவதிலே சிரமம் இருந்தால் அவற்றை கற்றுக்கொண்டு நீங்களே உருவாக்குங்கள்.
யாரும் ஆரிடமிருந்து நண்பர்களோ அல்லாவிட்டால் உறவுகளுக்கோ இதை கொடுத்து அல்லாவிட்டால் கடைக்காரரிடம் கொடுத்து நீங்கள் ஒரு மெயிலை நீங்கள் ஓபன் பண்ணுகின்ற பொழுது அந்த கடைக்காரருக்கு தெரியும், உங்களுடைய பாஸ்வேர்ட் மெயில் அட்ரஸ் அவருக்கு தெரியும். எனவே உங்களுடைய ரகசிய தகவல்களை அவர்கள் உங்களுடைய தொலைபேசியிலிருந்து தரவிறக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கிடைக்கப்பெறும். மிக கவனமாக இருங்கள். குறிப்பாக ஆண்ட்ராய்டு தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்துகின்றவர்கள், ஆண்ட்ராய்டு தொலைபேசிகளை பயன்படுத்துகின்றவர்கள் மிக கவனமாக இருக்குமாறு இந்த வேளையில் நாங்கள் உங்களை லங்காஃபோ ஊடகம் என்கிற ரீதியிலே உங்களை நாங்கள் அன்போடு வேண்டுகிறோம். இலங்கையுடைய பொருளாதார சூழல் இப்படி இருக்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே இவ்வாறான பிரச்சனைகளும் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே இலங்கை போலீஸ் திணைக்களம் இந்த அறிவித்தலை மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு வேண்டியிருக்கிறார்கள். இந்த இன்டர்நெட் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைபேசிகளை பாதிக்கின்றவர்கள் மிக அவதானமாக தமது பயன்பாட்டை மேற்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். எனவே நாங்களும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கவனமாக பாவியுங்கள், எந்நேரமும் பாதுகாப்பாக இருங்கள். மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.